கடவுள் கிட்ட வந்து கேட்டானா, எல்லாமே விதிப்படிக்கிறது தான் நடக்கும், எல்லாம் விதிப்படி தான் நடக்கும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப எதுக்கு நான் காலையில இருந்து வேலைக்கு ஓடணும், காலையில இருந்து நான் வந்து தூங்காட்டாலும் வேலைக்கு ஓடணும், படிக்கணும், இது மாதிரி போய் ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு கடவுள் கிட்ட கேட்டாராம். அதுக்கு வந்து கடவுள் சொன்னாரா, நீ கேட்கறது எல்லாம் நான் தான்ப்பா. இப்ப நான் வந்து தாமரைன்னு ஒரு ஃபைல் எழுதுவார் உன்னுடைய விதிக்கு. எழுதுறப்ப என்ன எழுதுவாரு, உனக்கு வந்து வீடு கிடைக்கணும், நீ துபாய்க்கு போகணும், சிங்கப்பூருக்கு போகணும், வெளிநாட்டுக்கு போகணும், இப்படிலாம் எழுதினே இருப்பாரு. எழுதி கீழே வந்து எழுதுவாராம். என்ன எழுதினாருன்னா, உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற போல கிடைக்கும் அப்படின்னு. அந்த கடைசி லைன்ல வந்து மேல் குறி போட்டு எழுதிட்டு வருவாரு. நீ எவ்வளவு முயற்சி பண்ற அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும். நீ சிங்கப்பூருக்கு போகணுன்றதும் போகாதன்றதும் உனக்கு போகணும்னு அவர் எழுதுறாருன்னா வச்சுக்கா, அதை முயற்சி பண்ணா சிங்கப்பூர்லயே கூட நீ சிட்டிசன் ஆகலாம், சிங்கப்பூர்லயே பிஆர் ஆகலாம், துபாயில கூட சிட்டிசன் கொடுப்பாங்க. அது நம்மளுடைய முயற்சிக்கு ஏற்ற மாதிரிதான். அதுவே முயற்சி தான். அதாவது எப்படி சொல்றது, என்ஜினியரிங் முடிக்கலாம், நான் அவனை கல்யாணம் பண்ண போறேன். அந்த இதுல சொல்லுவாங்கல்ல, என்னது பெண்ணு ஷார்ட் லிஸ்ட் பண்றப்ப நீ எல்லாம் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டு இருப்ப, என்ஜினியரிங் இல்ல தாமரை கேன்சல் பண்ணு அப்படின்னு. கல்யாணம் பண்றதுக்கு இதுதான் முயற்சி. ஓகேவா? ஆமா, மயில இன்ஜினியரிங் போய் மயிலத்துல இருந்து முடிச்சுட்டு வந்துட்ட நீ. அதுக்கப்புறம் இப்ப துபாய்க்கு வந்துட்ட. இப்ப நீ என்ன சொல்லணும், மயில இன்ஜினியரிங்க்கும் உங்க அப்பா அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அதான் இது எதுக்கு சொல்றேன்னா, கடவுள் வந்து என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குமே இப்ப செல்லுமணிக்குன்னா இது கிடைக்கும். நிறைய பேர் கூட போறாங்க, நல்ல பொண்டாட்டிப்பா நல்ல பொண்டாட்டிப்பான்னு. நல்ல பொண்டாட்டினா செல்லுமணி எப்படி நடந்து போறாரு, அதுக்கேற்ற மாதிரி தான் நல்ல பொண்டாட்டி, இல்லைன்னா பொண்டாட்டி அப்படின்ட்டு அவங்களுக்கு தான் தெரியும். கடவுள் கிட்ட கேட்டார்ல, எல்லாம் விதிப்படி தான் நடக்குன்னு சொன்னீங்களே ஐயா, இப்ப எதுக்கு வந்து நீங்க என்ன போய் முயற்சி பண்ணுங்கன்ற. அதுக்கு அவர் சொன்னாரா, நான் வந்து உன் பேர் எழுதுறப்போ உன் விதி எழுதுறப்போ எல்லாம் எடுத்து லாஸ்டா உனக்கு கீழே போட்டு எழுதி காமிச்சேன். இது வந்து உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற போல கிடைக்கும் அப்படின்னு. அதை வந்து நீ படிக்க மறந்துட்ட தம்பி அப்படின்னாரா. நம்ம எப்படி தெரியுமா, பேங்க்ல லோன் வாங்க போனாலும் சரி, எங்கன்னா எஜுகேஷன் லோன் வாங்க போனாலும் சரி, காலேஜ் ஜாயின் பண்றப்ப சரி, எங்கன்னா என்ன வீடு வாங்க போனாலும் சரி, கான்ட்ராக்ட்ல எல்லாத்துலயுமே வந்து கீழே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. நம்மளால எதையும் படிக்க மாட்டாங்க. அப்படியே ஒரே டிக்கு தான், டிக் கொடுத்துட்டா நான் ரெடிங்க போட்டுவாங்க. அப்புறமேட்டு தம்பி வட்டி வந்து உனக்கு 7% என்கிட்ட சொல்லவே இல்லையாப்பா அப்படின்வாங்க. நீ படிக்கணும் பண்ணுவாங்க. எது பேங்க்ல இருந்து யாருன்னா ஒருத்தவங்களுக்கு லக்கு அடிக்கும், அது அவங்களுக்கு. எல்லாருக்கும் அடிக்காது இல்ல. இப்ப ஒருத்தருக்கு 240 கோடி அடிச்சது துபாயில, கேரளா ஒருத்தருக்கு. அதான் அவர் சொல்றாரு, நான் ஒரு மாசம் வந்து 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க போறேன், அதுக்கப்புறம் தான் நான் இந்த காசு என்ன பண்ண போறேன்னு பிளான் பண்ண போறேன்னு. ஒரு மாசம் 7 ஸ்டார் ஹோட்டல்ல தங்க போறாரு. யாருக்குன்னா இதே மாதிரி அடிச்சுக்கிறோம், எங்களையும் கொஞ்சம் கூட்டு போங்க ஒரு மாசத்துக்கு. நாங்களும் ஊந்து பேசினுக்கிறோம், ஒன்னும் அடிக்க மாட்டுது. ஓகே மக்களே, இதே மாதிரி நீங்க வந்து எல்லாம் விதிப்படி நடக்கும் யாரும் உட்கார்ந்து இருக்காதீங்க. நம்ம எவ்வளவு முயற்சி பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கின்றத கடவுள் வந்து தெளிவா சொல்லி இருக்காரு. நீங்களுமே முயற்சி பண்ணுங்க, நிறைய கிடைக்கும். ஓகே மக்கள்.